சென்னையில் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தீவுத்திடலை சுற்றியுள்ள சாலைகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற இருக்கிறது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை கண்டு ரசிக்க ஏராளமான மக்களும் குவிந்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாவேந்தர். இன்னும் எவ்வளவு நேரத்தில் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடங்க இருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு செய்யும். நிச்சயமாக தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் இன்றும் நாளையும் ஃபார்முலா 4 நைட் ஸ்ட்ரீட்டிங் ரேஸ், அதாவது பொதுமக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த போட்டி நடைபெறும் தான் சொல்ல முடியும். இந்த போட்டி என்பது தெற்கு ஆசியாவிலேயே இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய முதல் பந்தயமாக இந்த போட்டி பார்க்கப்படுகிறது. அதுவும் தமிழ்நாட்டுக்கு அந்த சிறப்புமிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. தமிழ்நாடு அரசும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சு அந்த வாய்ப்பை தக்க வைத்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட சர்க்கியூட், மிக நீளமான சர்க்கியூட் அமைச்சு இந்த போட்டியை நடத்தி இருக்கு. அந்த சர்க்கியூட்ல என்னன்னா பாத்தீங்கன்னா தீவுத்திடல் மற்றும் போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை, அண்ணா சாலை ஆகியவற்றில் அமைந்திருக்கு. இந்த ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் சர்க்கியூட் ரேஸ்ன்றது பாத்தீங்கன்னா தெற்கு ஆசியாவிலே மிக நீளமான சர்க்கியூட்னு சொல்லப்படுகிறது. இது இந்தியா மட்டும் இல்லாம தெற்காசியாவில் இந்த போட்டி முதல் முறையா நடக்கிறதுனால இந்த போட்டியில பல வெளிநாட்டு வீரர்களும் கலந்திருக்காங்க. அதை பார்க்கறதுக்காண்டி ஏராளமான பொதுமக்களும் ஆர்வம் காட்டி வரக்கூடிய சூழல் நம்மளால பார்க்க முடியுது. அது நம்மளுடைய கேமராமேன் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்பந்தய சாலை 2 பாகங்களே மொத்தமாக 8 அணிகள் 16 வீரர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த போட்டி என்பது நடத்துவதற்கு ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 7 மணி அளவில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சி தற்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமின்றி இந்த போட்டி மொத்தம் 5 சுற்றுகளாக நடக்கக்கூடிய போட்டி. இப்போ ஸ்ட்ரீட் சர்க்கியூட்னு சொல்லக்கூடிய இந்த போட்டி வந்து இரண்டாவது சுற்றுல FIA சர்டிபிகேட் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமானதுனால இந்த போட்டி இன்றைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு இருந்துச்சு. அந்த மாற்றங்கள் இன்னைக்கு குவாலிஃபைடு போட்டி நடைபெறுவதாக இருந்த போட்டி வந்து நாளைக்கு நடக்க இருப்பதாகவும், இன்று முழுக்க பயிற்சி ஆட்டங்கள், இலவச பயிற்சி ஆட்டங்களாக மட்டுமே இருக்குது. அது காண்பதற்காகவே ஏராளமான ரசிகர்கள் இங்கு வந்திருக்காங்க. இந்த போட்டியை தொடங்கி வைப்பதற்காக இந்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காங்க. இந்த போட்டியை பார்ப்பதற்காக மொத்தமாக 9,000 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இருக்கைகள் முழுக்க ரசிகர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகர்களும் இந்த ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் ரேசிங் பார்க்க வந்திருக்காங்க. நாம பொதுமக்களிடையே பேசையில சர்வதேச அளவுல இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், நாம இப்ப சென்னைக்குள்ளதான் இருக்குமா என்கின்ற எண்ணமே இல்லை, இது சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் இருக்கு அப்படின்னு கூறக்கூடிய கருத்துக்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.